மதுரை பாலமேட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏறு தழுவுதல் எம் இனத்தின் அடையாளம், தடையை உடைக்க புறப்படுவோம் போகலாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு அலங்காநல்லூர் ஒன்றிய பொறுப்பாளர் பாக்கியராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் வீர விளையாட்டில் கூட தமிழன் புறக்கணிக்கப்படுகிறான் என்றும், வட இந்தியாவில் உள்ள பெயர்களை தமிழர்கள் நாம் அந்த பெயரை வைக்கிறோம், ஆனால் வட இந்தியாவில் தமிழர்கள் பெயரை யாரும் வைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். வலிமையற்ற பிள்ளைகள், வீர உணர்வு மான உணர்வற்ற பிள்ளைகளாக இந்த மண்ணின் பிள்ளைகள் வளர வேண்டியிருக்கிறது. ஒருத்தருக்கு பெயர் முத்துராமலிங்கம் இருக்கிறார். இந்த மண்ணிலே இந்திரா காந்தி, நேரு, பிரியங்கா, சோனியா, ராகுல், ராஜீவ் எல்லாமே இருக்கிறது. ஆனால் வட இந்தியாவில் இருக்கிற எவன் குடும்பத்திலேயாவது காமராஜ் என்றோ கக்கன் என்றோ ஒரு பெயர் உண்டா? வாவுசி, சிதம்பரம் என்று பெயர் உண்டா? அப்படின்னா என்ன இருக்கு? திட்டமிட்டு வஞ்சித்து அழித்தார். இந்த நிலத்திலே திலகர் திடல் இருக்கு, பாலகங்காதர திலகர் திடல் இருக்கு, தஞ்சை திலகர் என்று பெயர் இருக்குது எங்கள் பிள்ளைகள். என் பாட்டன் முப்பாட்டனின் பெயரை எவனையாவது வட இந்தியாவில் வச்சு சுற்றானா? இல்ல. அப்ப எனது வீரம், எனது பெருமையும் திட்டமிட்டு மாற்றப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் எழுத்தர் சுந்தர வந்தியத்தேவன், பேராசிரியர் கல்யாண சுந்தரம், மண்டல ஒருங்கிணைப்பாளர் வெற்றி குமரன், நகர் பொறுப்பாளர் செல்லப்பாண்டியன், நிர்வாகிகள் மயில் முருகன், சந்துரு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படை